ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் ரெசிபி பார்க்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக முருங்கை இலை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அடிக்கடி உடல் சோர்வு இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரை ரசம் உணவில் எடுத்துக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் 1/2 லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நாட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையுமே நான் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முடிஞ்ச வரை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரசப்பொடி அரைச்சிடலாங்க. ரசப்பொடிக்கு நான் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெருங்காய கட்டி சேர்த்து பண்ணோன்னா ரசம் ரொம்ப வாசமாக இருக்கும். 2 வரமிளகாய், 10 பூண்டு பல் சின்னதாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 5-6 முருங்கை இலையை இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய சேர்த்தோன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போது நாட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ரசத்தை தாளிச்சிடலாங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 5-6 முருங்கை இலை மறுபடியும் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச ரசப்பொடியையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விடுறப்ப நம்மளுக்கு ரசம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி, தக்காளி, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். பொதுவாக ரசம் கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முருங்கைக்கீரை ரசம் கொதிச்சா தப்பு இல்லை. ஏன்னா அந்த முருங்கைக்கீரை நம்ம கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் முருங்கை இலையை ஆயிலில் வதக்குனது. முருங்கைக்கீரை பொரியல் இல்லை கடையல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை ரசம் செஞ்சு கொடுக்கலாம். அந்த முருங்கை இலையோடைய சாறு ரசத்தில் நல்லா இறங்கியிருக்கும். ரசத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு டம்ளரில் இந்த ரசத்தை ஊற்றி கொடுத்தா சூப் மாதிரி கூட அவங்க குடிச்சுக்குவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சூடான சாதத்தில் இந்த ரசத்தை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ஹெல்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.